தான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். Presta Premium Women's Wear. Let your body love it. லெனன் தயாரிப்பில் ரெவ்ஜென் பிலிம் ஃபேக்டரி வழங்கும் ரெட் லேபிள் திரைப்படம் February 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மெயினாக அக்ரிகல்ச்சர்லாம் அவங்க நுழையணும்னு பார்த்தாங்க. அதில் கம்ப்ளீட்டாகவே இவங்க ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு உள்ளே வரக்கூடாதபடி பண்ணியிருப்பதும் ஒரு இந்திய பங்குச்சந்தையிலையும் 3-5% வரை ஏறக்கூடும். ஸோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்போர்ட்டுக்கு அதர் கண்ட்ரீஸும் இப்போ ஈடு கொடுக்கறதுனால இது ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். மெயினாக எஸ்பெஷலி ஃபார் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. பங்குச்சந்தை என்றாலே அந்த ஏற்ற இறக்கம் இருக்கும். இத்தனை நாளாக இருந்தது இந்த டாரிஃப்னால தான். தங்கமோட விலையோ இல்லை வெள்ளியோட விலையோ இறங்கத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? ஸோ வெள்ளி இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்கு. ஸோ அதனால தங்கம் எல்லாரும் அணிகலெல்லாம் வச்சிருப்போம், இல்லை சேஃப்டிக்கு வச்சுக்கணும்னு நினைச்சோம். யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க சொல்ற ஒரு 3 டிப்ஸ் என்ன சொல்லுவீங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா மோடி பேசுவதற்கு பொருளாதார நிபுணர் சேதுராமன் அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா சார். இந்தியாவுக்கு இது முன்னாடி பாத்தீங்கன்னா 50% வரி டொனால்ட் ட்ரம்ப் விதிச்சாங்க சார். நேற்று என்ன பண்ணியிருக்காரு, 50%லேருந்து 12% குறைச்சிருக்காங்க சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம். நவம்பர் மாதமே வர வேண்டிய இந்த ட்ரேட் டீல் இப்போ February 2 அதுவும் பட்ஜெட்டுக்கு பிறகு வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனால் அவங்க நிறைய நெருக்கடியை இந்தியாவுக்கு கொடுத்தாலும் இந்தியா அதையெல்லாம் எடுத்துக்காமல் நம்ம எதெல்லாம் அவங்களோட விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. மெயினாக அக்ரிகல்ச்சர்லாம் அவங்க நுழையணும்னு பார்த்தாங்க. அதில் கம்ப்ளீட்டாகவே இவங்க ஒரு அடமெண்ட்டாக ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு உள்ளே வரக்கூடாதபடி பண்ணியிருப்பதும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்று சொல்லலாம். இந்த 50-18% இது வந்தாலும் இப்போ நம்ம இந்தியா பார்த்தோன்னா நிறைய பல கண்ட்ரிகளில் ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுடைய வளர்ச்சியில் அமெரிக்காவில் பாதிப்பு இருந்தாலும் மற்ற நாடுகள் அதை சரிப்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே சார். இப்போ இதை முன்னாடி பார்த்தீங்கன்னா வரி குறைச்சாங்களா சார்? இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல சார், சென்செக்ஸ் 2700 புள்ளிகளும் நிஃப்டி 50 750 புள்ளிகளும் தொடர்ந்து ஏறி இருக்குது சார். இதனால் ஷேர் மார்க்கெட்டோட தாக்கம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை லாங் டேர்மாக வருமா, இல்லை ஷார்ட் டேர்மாக வருமா சார்? எனி ஈவெண்ட் ஒரு பாசிட்டிவாக வருதுன்னு வச்சுங்களேன், அதனுடைய இம்பேக்ட் இருக்க தான் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு மற்ற கண்ட்ரிகள் இந்த ட்ரேட் டேரிஃபில் அமெரிக்காவும் ஜப்பானும் சைன் பண்ணாங்க. ஜப்பான் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே ஏறினது. ஸோ அதனால் இந்திய பங்குச்சந்தையிலையும் 3-5% வரை ஏறக்கூடும். பட் லாங் டேர்முக்கு இது ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். லாங் டேர்ம் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நிறைய வரிகள் விதிச்சாங்களே சார், 50% வரி போட்டாங்களே சார். அப்போ இந்த டெக்ஸ்டைல்ஸாக எடுத்துக்கலாம், லெதராக இருக்கலாம். இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க சார். முக்கியமாக இந்த ஈரோடு, திருப்பூர் இந்த மாவட்டங்கள்லாம் நிறைய வேலை வாய்ப்புகள் இழந்ததாக ஒரு தகவல்கள் வெளியாகிடுச்சு சார். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டேரிஃப் கம்மி பண்ணிட்டாங்க இல்லையா? இப்போ அகெயின் ஈரோடோ திருப்பூரோ அது நார்மலைஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கா சார்? இது டெக்ஸ்டைல் அப்பேரல் மற்றும் லெதர் ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த துறைகள் ஆல்ரெடி நம்ம யூரோப்பியன் யூனியனோட ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் ஒரு லாங் டேர்முக்கு. ஸோ அது அடுத்த வருஷத்துலேருந்து வர இருக்கிறது. அதெல்லாம் இருக்கும் பொழுது அதை தவிர நிறைய கண்ட்ரிக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் இது நடுவில் இருந்த அழுத்தம் இப்போ ரிலீஸ் ஆனதுனால இது திருப்பி நம்மளுடைய நார்மல்ஸில் இப்போ ஒரு 100% ஒர்க் பண்ணாங்கன்னா 150% ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா எக்ஸ்போர்ட்டுக்கு அதர் கண்ட்ரீஸும் இப்போ ஈடு கொடுக்கறதுனால ஸோ இது ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். மெயினாக எஸ்பெஷலி ஃபார் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒரு பெட்டராகவே இருக்கும். யூரோப்பியன் யூனியனை பொறுத்தவரை அவங்க ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க, என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் ESG. அந்த கம்பெனிகள்லாம் அந்த கேட்டகரிக்குள்ளே இருந்ததுனாக்க ஸோ அதுமாரி உள்ளவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது ரேட்டில் பார்த்திங்கன்னா கூட கிடைக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர் அவங்களுக்கு பெட்டராக கிடைக்கும். ஸோ இப்போ $55 சொல்கிறாங்கன்னா ஒரு பொருளை, அதே அந்த கிளாரிஃபிகேஷனில் இருந்தாங்கன்னா $57 $60 கிடைக்கும். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க யூரோப்பியன் கிட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா 2027 இம்ப்ளிமெண்டே பண்ணுறாங்க சார். அதனால் என்னென்ன பயன்கள்லாம் நமக்கு இருக்குது சார்? அதனால் நிறைய பயன்கள் இருக்குது. ஏன்னா அது மதர் ஆஃப் ட்ரேட்ஸ் அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா துறைகளிலும் நமக்கு யூரோப்பியன் யூனியன் மூலியமாக பண்ணும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவுடைய அச்சுறுத்தல்
குறையக்கூடும் ஒன்று. ரெண்டாவது அமெரிக்காவில் பண்ணாட்டாலும் கம்ப்ளீட் யூரோப்பியன் யூனியனுக்கு பண்ணும்பொழுது நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸும் இன்னும் ஃபர்தராக அதிகரிக்கக்கூடும். அதே மாதிரி பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க சார். இது வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம் என்னென்ன இருக்கா சார்? இந்த பட்ஜெட் என்ன எப்படி பார்க்கணுன்னாக்க, நிறைய இடையூறுகள் உலகம் பூராவும் இருக்கும் பொழுது நமக்கு பட்ஜெட் வந்தது. அந்த பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 2030 இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தொலைதூர நோக்கு பார்வையில் போட்ட சில விஷயங்கள் வந்து, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க செமிகண்டக்டர் வந்து அதுக்கு வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. செமிகண்டக்டரை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் நம்ம இந்தியாவில். ஸோ இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணும்போது செமிகண்டக்டர் ஹப்பு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடும். இந்த இப்போ ஆட்டோமொபைல் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஆன்சிலரி ஹப்பு வந்து தமிழ்நாட்டில் சென்னை தான் இருக்குது. அதுபோல் இந்த செமிகண்டக்டர் வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாடும் அந்த ஹப்பில் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த டூரிசம் வந்து உள்நாட்டுக்கும் சரி வெளிநாட்டுக்கும் சரி நிறைய வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. அது மூலிமா மறைமுகமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மூன்றாவது, நம்மளுடைய தென்னை, பனை இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அக்ரிகல்ச்சர் சைடில் அதுக்கெல்லாம் வந்து நிறைய ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து அதில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் கேரளா இவங்களுக்கு வந்து அது மூலிமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடும். அந்த துறையையும் ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு நமக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி உலகம் புறாவும் தெரிகிற அளவுக்கு ஒரு ஐடென்டிட்டிக்கும் பண்ணுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஓவராலாக அதுமாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, இப்போ 5 லட்சம் பேருக்கு ஒரு பாப்புலேஷன் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது வந்து வில்லேஜாக கிராமமாக கூட இருக்கலாம். அந்த கிராமமாக இருந்தாங்கனாக்க அந்த கிராம சூழலை மாற்றாமல் அதே பாணியில் அவங்களுக்கு பாக்கி என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாத்தையும் அவங்க வந்து கொண்டு வரதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுமாரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்திங்கனாக்க இன்டர்நெட் யூசர்ஸ். ஸோ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த இன்டர்நெட் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூரலில் அர்பனை விட நம்ம சென்னையை விட 4 times அதிகமாக இருக்காங்க. ஆன்லைன் வர்த்தகம், அதாவது ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம்ல, இப்போ இங்கே நடக்கிறத விட அங்கே வந்து அடுத்த 1 வருஷத்துல 2 வருஷத்தில் அதிகமாக நடக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர், அந்த ட்ரோனை யூஸ் பண்ணுறது. ஸோ நமக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதை எப்படி வந்து ஒரு புரட்சியை பண்ண முடியும் அப்படிங்கிற போது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு விவசாயிகளுக்கெல்லாம் வந்து ஒரு உபயோகமான விஷயங்களாக இருக்கக்கூடும். இதெல்லாம் ஓவராலாகவே பார்த்திங்கனாக்க இது என்ன எதிர்பார்த்தது, முதலீட்டாளர்களுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷனில் வந்து இப்போ 1.5 லட்சம் இருக்குன்னா அதை கூட ஏற்றுவாங்க, கேபிட்டல் கெயினில் இருக்கக்கூடிய வரம்பை கூட ஏற்றுவாங்கன்னு அது எதுவும் பண்ணலை. பட் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் ஆல்ரெடி போன வருஷம் கொடுத்தது, அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸும் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ சில ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட பங்கு சந்தை வந்து நல்லா ரீச் இருந்தால் தான் இந்தியாவோட பொருளாதாரமும் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அவங்க இன்னும் சொல்ல விஷயம் என்னன்னா, இந்த பட்ஜெட்னால வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை மொத்தமாக அப்படியே இறங்குச்சு, ஸோ ஏறவே இல்லை அப்படின்னு ஒரு கூற்று வைக்கிறாங்க சார். இதுக்கு உங்களோட ஆன்சர் என்ன சார்? அப்படி சொல்ல முடியாது. அதாவது பங்குச்சந்தை என்றாலே அந்த ஏற்ற இறக்கம் இருக்கும். ஏற்ற இறக்கம் இல்லைன்னா அது பங்குச்சந்தையே இல்லை. ஓகேயா? ஒன்று. ரெண்டாவது வந்து பங்குச்சந்தை குறியீடு எதுக்கு முக்கியம்னாக்க, நம்ம எக்கானமியை வந்து பங்குச்சந்தை தான் நம்மளுடைய ஒரு தனி மனிதனுடைய உடம்புல ஜுரம் வருதுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுறோம், தெர்மாமீட்டர் வச்சு இவருக்கு ஜுரம், உடம்பு சுகம் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதேமாரி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை கண்டுபிடிக்கக்கூடியது பங்குச்சந்தை தான். பங்குச்சந்தை நல்லா இருந்ததுன்னா அந்நிய நாட்டில் உள்ளவங்கள்லாம் வந்து முதலீடு செய்வாங்க, வெளியில் உள்ள நாட்டில் இருக்கிற கம்பெனிகள்லாம் வந்து முதலீடு செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம். அதனால் இப்பொழுதைக்கு பார்த்தோன்னா அந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸு இத்தனை நாளாக இருந்தது வந்து இந்த டேரிஃப்னால தான். இந்த டேரிஃப் இப்போ வந்து ஒரு மாதிரி சைன் ஆனது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் வந்து இந்த எக்கானமி வந்து பெட்டராகக்கூடும். அதேபோல் நம்மளுடைய மைக்ரோ டெவலப்மெண்ட் எக்கானமிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. ஒன்றும் பெரிய லெவலில் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளுடைய ஜிடிபி நல்லா இருக்குது. ஸோ அதுமாரி இன்ஃப்ளேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்பிஐ என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை விட வந்து பெட்டராக தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வைத்து பார்க்கும் பொழுது அந்நிய செலாவணி, அதாவது உள்ளே வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 6 வருடம் இல்லாத வரலாறு காணாத வளர்ச்சி இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. 90.40. ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் டாலர் வந்து குறையும் பொழுது, இந்திய ரூபாய் வளர்ச்சி அடையும் பொழுது
அதற்கு தகுந்த பொருள் எக்கானமியில் நிறைய சேஞ்சஸ் வரும். இது மாதிரி டேரிஃப் கம்மி பண்ணதுனால தங்கமோட விலையோ இல்லை வெளியோட விலையோ வந்து இறங்கத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? டாரிஃப் கம்மி பண்ணிடுறதுனால தங்கம் விலையில் வந்து உங்களுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்காது. எப்போ இம்பேக்ட் வரும்னா யூஎஸில் வந்து ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏதாவது கட் பண்ணுறாங்க, ஸோ அதனுடைய கன்சம்ஷன்ஸ் ஏதாவது குறையும் அப்படிங்கிற போது தான் பெருசாக இறங்குனதில் இறங்காது. ரெண்டாவது நீங்கள் வந்து இப்போ என்ன பார்க்கணுன்னா தங்கம் உள்ளி வந்து இப்போ வீட்டு உபயோகம் மட்டும் கிடையாது, இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வீட்டு உபயோகம். இதை தவிர பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூசேஜ். ஸோ வெள்ளி வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்கு, அது மாதிரி தங்கமும் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்கு, யாரும் தெரியாது. ஏன்னா நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 45,000 கோடியை தொட்டு இருக்கு. அந்த டிஃபென்ஸில் பண்ணக்கூடிய சில பாகங்களுக்கு அந்த ப்ரிசைஸாக அவங்களுக்கு வந்து அந்த அந்த ரிசல்ட் வரத்துக்காக தங்கத்தையும் உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால தங்கம் வந்து நம்ம வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம வந்து நம்ம எல்லாரும் அணிகளெல்லாம் மட்டும் இல்லை, அது மாத்திரம் இல்லை, இப்போ வந்து கமர்ஷியல் யூஸுக்கும் அதை உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. எப்பப்பெல்லாம் வந்து தங்கம் வந்து வீழ்ச்சி அடையுதோ அப்பப்பெல்லாம் வாங்குவதற்கு நன்கு இருக்கக்கூடும். நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் நான் நேற்றுக்கு தங்கம் வெள்ளியை பற்றி பேசியிருக்கோம், வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கோம். சார் அதே மாதிரி கூட்டு சொல்கிறாங்க சார், அதாவது ஷேர் மார்க்கெட் ஏறும்போது தங்கம் விலை இறங்கும், தங்கம் விலை ஏறும்போது ஷேர் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இந்த கூற்று உண்மை தானா சார்? அந்த கூற்று வந்து 25 வருஷம் முன்னாடி இருந்தது. இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா தனியாக, அதாவது வேற வேற பாதையில் போகுது. அப்போ ரெண்டுமே அதை வந்து அந்த கூற்றை வந்து இப்போ எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு 10-15 வருஷம் முன்னாடி அந்த கூற்று சரி. ஈவன் 10-15 வருஷம் முன்னாடி உங்களுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறினா ஸ்டாக் மார்க்கெட் அதில் பாதளத்தை விழும், டாலர் ஏறினதுன்னா ஸ்டாக் மார்க்கெட் அதில் பாதளத்தை விழும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, எல்லாமே தனித்தனியாக அது வேலையை செய்யுது. ஸோ அதனால் தங்கம் வெள்ளினால் ரொம்ப பெரிய அளவில் வந்து வீழ்ச்சி சந்தைகளில் வராது. இத்தனால் நம்ம வீழ்ச்சியில் சந்தையில் பார்த்தது வந்து இந்த டேரிஃபோட த்ரெட்டு தான். ஸோ இனிமேல் வந்து கம்பெனி நன்கு செய்து கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ்னால பெட்டராச்சுன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் வந்து எல்லாத்துக்கும் அதுக்கு ப்ரைஸ் பண்ணக்கூடும். இப்போ அதனால் எஃப்ஐஐ வந்து மறுபடியும் உள்ளே வந்திருக்காங்க கடந்த 2 தினங்களாக. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எஃப்என்டோவில் வந்து, அதாவது முன்பேற வர்த்தகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் அவங்க வைத்திருந்த ஷார்ட்ஸு, அதாவது அதிகமாக வந்து விற்று வச்சுருந்தாங்க, அதை எல்லாத்தையும் இன்றைக்கி கவர் பண்ணியிருக்காங்க. அப்படினால என்ன அர்த்தம்னா அவங்க வந்து மறுபடியும் நம்ம சந்தைகளில் வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதனுடைய ஒரு இண்டிகேஷன் இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது. ஓகே சரி, இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ட்ரம்ப் வந்து 50% வரி போட்டார்ல சார், அந்த சமயத்தில் வந்து பங்களாதேஷுக்கு வந்து 20%, தைவானுக்கு வந்து 15% போட்டிருந்தாங்க சார். அப்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவில் இந்த அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து அதிகமாக வந்து பங்களாதேஷோடையும் தைவானோட ப்ராடக்ட்டை அதிகமாக வாங்கின மாதிரியும் இந்தியாவோட ப்ராடக்ட்டை வந்து நிராகரிச்சா மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். இப்போ வந்து டேக்ஸ் வந்து கம்மி பண்ணதுனால அங்கே ஆடியன்ஸ் போயிருந்தாங்க சார், அப்படியே டர்ன் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்கா? தாராளமாக. எப்படின்னா எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம், எது வந்து சீப்பாக பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு பார்ப்போம் இல்லையா, அதனால் வந்தது. இப்போ எகெயின் வந்து இந்தியாவிலேருந்து அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த பொருளை எப்போதும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பொருள்லேருந்து டீவியேட் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 வருஷம் முன்னாடி லோக்கல் பிராண்டில் காளி மார்க்கு சோடா கலர்லாம் இருந்தது. இப்போ கொக்கோ கோலா உள்ளே வந்தபோது என்ன பண்ணால் 2 ரூபா 3 ரூபான்னு கம்மியாக கொடுத்து லோக்கல் பிராண்டெல்லாம் காலி பண்ணானுங்க. ஸோ இவங்கெல்லாம் தாக்கு பிடிச்சாங்க, ஒரு லெவலில் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. உடனே எல்லாம் என்னாச்சு, எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவங்ககிட்ட போச்சு. அவன் 2 ரூபா 3 ரூபா, இன்றைக்கி என்ன எவ்வளோ விற்குது கொக்கோ கோலா, 30 ரூபா விற்குது. ஸோ 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு 30 ரூபா. ஸோ அந்த ஜம்பில் அவனுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடும். அதுபோல் ஸோ இது இனிஷியலாக நம்மளுடைய யூஸ் பண்ணினதை திருப்பி வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு தான் மக்கள் வருவாங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். ஓகே சார், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்கனாமி வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக இந்தியா கவர்மெண்ட் அதிகமாக முயற்சி எடுக்கிறாங்க. ஒன்று ஜிஎஸ்டி கம்மி பண்ணதாக இருக்கலாம், இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டதாக இருக்கலாம், இப்போ இது வந்து டேரிஃப் கம்மி பண்ணதாக இருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் முன்னு கொண்டு வராங்க இல்லையா? இப்போ இதனால் வந்து இந்தியன் எக்கனாமி ஸ்டேபிளாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா? தாராளமாக. அதாவது இது எல்லாமே வந்து ஒரு அடித்தளத்தை கிளியர் பண்ணி ஒரு லாங் டேர்ம் விஷன் 2030-2040 தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஏன்னா ஒரு மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு அரசாங்கம் இருக்கும் பொழுது அதை வந்து சரியானபடி எடுத்து செல்வதற்கு அவங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடும். ரெண்டாவது வந்து நம்ம இந்தியன் எக்கானமியில் கார்ப்பரேட்ஸும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, எக்கானமியும் பெட்டராக இருக்குது, நம்மளுடைய மான்சூன்ஸும் பெட்டராக இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ இப்போ இருந்த இடைஞ்சல் இதுதான், அந்த டேரிஃப் வந்து இப்போ சரியாகி போச்சு. ஸோ அதனால் இதன் பிறகு வந்து எல்லாமே ஒரு நார்மல்சி. அடுத்த 2 மாதங்களில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு பேக் டு 2020
24 இருந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ தென் அதுலேருந்து போகிறது வந்து ஈஸியாக இருக்கும். இன்றைய தினம் குளோபல் எக்கானமியில் இந்தியன் எக்கானமி தான் நெக்ஸ்ட் ஒரு அப் மூவுக்கு வந்து ரெடியாக இருக்கிறது. பாக்கி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளது எக்கானமி வந்து ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி டேரிஃப் கம்மி பண்ணதுனால டெக்ஸ்டைல் எதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகும் சார் ப்ரைஸ்லாம். இப்போ அதனால் வந்து நம்ம அதை வச்சு வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? தாராளமாக லாங் டேர்முக்கு பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுவதற்கு நன்கு இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு அப்புறம் எதோ இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஓகேவா இருக்கும்னு சொல்கிற மாதிரி என்ன சார் சொல்லுவீங்க? அதாவது டெக்ஸ்டைல், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஸ், பேங்கிங் செக்டார், தென் டெலிகம்யூனிகேஷன், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மூவ் இருக்கும். சார் இப்போ அதே மாதிரி வந்து இந்தியாவோட மதிப்பு வந்து ஏறி இருக்கு சார் பைசாவில். இந்தியாவோட ரூபாய் சொல்லலாமே 90.40 வந்து ஏறி இருக்கு. இப்போ அதே மாதிரி அகைன் அவங்க டேக்ஸ் கம்மி பண்ண அகைன் ஏறுமா வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பாக ஏறும். ஏன்னா உங்களுக்கு இப்போ நமக்கு என்ன ஆச்சுனாக்க, நம்ம இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போன அந்நிய செலாவணி வந்து அதிகம். ஸோ இப்போ அது வந்து திருப்பி உள்ளே வருதுங்கிற போது நமக்கு உள்ளே வரதுனால என்னாகும், நம்மளுடைய பேலன்ஸு ஓகே கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறையக்கூடும். ஸோ அதனால் அது வரும்பொழுது நம்ம இந்திய ரூபாயுடைய மதிப்பு இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், உங்களுக்கு அவங்க வந்து இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இது மாதிரி வந்து அவங்க ஒரு சில பேர் வந்து இந்தியன் கவர்மெண்ட் தாக்காமே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ட்ரம்ப் போட்டது வந்து அப்படியே ஒத்துக்கிட்டாங்க, எதுவுமே பேசலை. ஏன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு நம்ம வந்து 100% 100% வந்து டேக்ஸ்லாம் போட்டோம். ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து 0% வந்து ஒத்துக்கிட்டாங்க. இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, நஷ்டம் போகிற போக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்கள் கருத்து என்ன சார்? இது வந்து அப்படியே எடுக்கக்கூடாதுங்க. அதாவது இதில் வந்து நஷ்டமே கிடையாது. அதாவது ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து 150% போடுவீங்க, அவன் 18% போடுவானா? ஒத்துக்க மாட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் ஒரு பொருளை ஒரு வரி போடுறீங்க, அதுவே நான் உங்ககிட்டேருந்து வாங்கும்போது நான் அந்த ஒரு பொருளுக்கு ஒரு வரி போடணும்ல. அது வந்து நீங்கள் 150% போடுவீங்க, நான் வந்து 18% தான் போடணும்னா அவன் அப்படி ஒத்துப்பான். அதில் வந்த தகராறு தான் அதை வந்து இப்போ சரியாக இருக்கிறது. ஸோ அதனால் வந்து இது வந்து என்ன சொல்லுவோன்னா ரெசிப்ரோக்கல் டாரிஃப். நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுக்கு தான் நான் போடுவேன்னு சொல்லிட்டு, இன்னும் நம்ம வந்து சில பொருள்களுக்கு நம்ம வந்து கூட தான் போடுறோம். ஸோ அப்படி தான் பண்ண முடியுமே தவிர, இப்போ வந்து பார்த்திங்கனாக்க இப்போ வெளிநாட்டிலேருந்து வர பைக்கு, அந்த டேவிட்சன் பைக்குக்கு அது பைக்கே 10 லட்சம்னா அதுக்கு டேக்ஸே 10 லட்சம் போட்டோம். அவன் என்ன சொல்கிறான், நீ 10 லட்சத்துக்கு 10 லட்சம் டேக்ஸ் போடுறல, அப்போ அதேமாதிரி உன்னோட ஹை அண்ட் ப்ராடக்ட் எங்களுக்கு வரும்போது அது என்ன பொருள் வேலையோ அதே 100% போடும். ஸோ இதனால் இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கனாக்க, ஒரு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்ததுனால ஒரு மியூச்சுவலாக எதுக்கெல்லாம் நம்ம வந்து குறைக்க முடியும், எதுக்கெல்லாம் ஏற்ற முடியுங்கிற மாதிரி கேஸ் டு கேஸ் பேசிஸில் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை அப்படி எடுக்க முடியாது. ஓகே சார். அதே மாதிரி தங்கம் எடுத்துக்கலாமே. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து டேக்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கம்மி பண்ணி 6% ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கம்மியே பண்ணலை இல்லை சார்? இதுக்கப்புறம் கம்மி பண்ண வாய்ப்புகள் இருக்கா? நிறைய தங்கம் விலை ஏறிட்டே இருக்கிறதுனால கம்மி பண்ண மாட்டாங்க. தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால கம்மி பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி போடாமல் இருந்தாங்களேன்னு நம்ம வந்து அதுக்கு சந்தோஷப்படணும். ஆக்சுவலாக நடுவில் வீழ்ச்சியே இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ் வரப்போடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் தான் அது இறங்கினது. அது இல்லைங்கிற போது மறுபடியும் ஸ்லோவாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி பங்குச்சந்தையும் சில டேக்ஸ்லாம் போட்டிருக்காங்க சார், அதை எடுக்க வாய்ப்புகள் இருக்கா? அது வந்து முன்பேற வர்த்தகத்தில் டேக்ஸ் எஸ்டிடி போட்டிருக்காங்க. அது என்ன, அது எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, சிறு முதலீட்டாளர்கள் வந்து நிறைய பணத்தை விடுறாங்க, அவங்க வந்து அதை மாதிரி போடும் பொழுது இதில் அதிகமாக வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க வந்து கேஷ் மார்க்கெட்டுக்கே, பங்குச்சந்தையில் கேஷ் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அது பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்காக வந்து யாரும் வந்து நிறுத்த மாட்டாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கனாக்க, நம்ம சிகரெட் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த்னு போட்டிருப்பான், ஆனால் சிகரெட் குடிக்காமல் இருக்காங்களா? குடிச்சு தான் இருக்காங்க. அதுமாரி அதாவது ட்ரேட் பண்ணுறோம் பண்ணிட்டு தான் இருப்பான். ஸோ இதை வந்து அவங்க வந்து ஒரு மறைமுகமாக கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் ஒரு 20-30% ஆஃப் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வர்த்தகத்தை குறைச்சிப்பாங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ நீங்கள் டேரிஃப் வந்து போட்டாங்க இல்லை சார், இதுக்கப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிற ஒரு 3 டிப்ஸ் என்ன சார் சொல்லுவீங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி? யங்ஸ்டர்ஸ் வந்து டிப்னாக்க, அவங்க வந்து இப்போ எல்லாம் இந்த காலத்தில் எப்படி இருக்காங்கன்னா, குயிக் மணி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு செஞ்சாங்கன்னா அவங்களுடைய முதலீடு பல மடங்காக பெருகக்கூடும். அதுமாரி மெயினாக என்ன சொல்கிறதுனா, ஸ்டார்ட் ஏர்லி. ஸோ 25 வயசில் ஆரம்பிக்கணும், 50-55 வயசில் முடிக்க வேண்டும். மூன்றாவது, நம்மளுடைய இந்திய அரசாங்கம் ஒரு அருமையான ஒரு பென்ஷன் திட்டம் வச்சுருக்காங்க, என்பிஎஸ்னு சொல்லிட்டு, நியூ பென்ஷன் ஸ்கீம். அது பிஎஃப்ஆர்டிஏ கண்ட்ரோலில் இருக்குது. எல்லாமே கண்ட்ரோல்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
ஸோ அதனால் அது வந்து பண்ணும் பொழுது நமக்கு வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டின்னு சொல்லலாம் ஒரு பர்டிகுலர் பீரியடு பிறகு. அதனால் அதுலேயும் வந்து முதலீடு செய்வது நன்கு இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். Presta Premium Women's Wear. Let your body love it. லெனன் தயாரிப்பில் ரெவ்ஜென் ஃபிலிம் ஃபேக்டரி வழங்கும் ரெட் லேபிள் திரைப்படம் February 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.